ஹாய் गाइस, நாம் அன்றைக்கி வந்துருக்கூடிய சாங்கி ஏர்போர்ட்டில் நடக்கக்கூடிய இந்த மேஃபீஸ் கார்டனை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். நாம் நிற்கிற இடம் வந்து டெர்மினல் 3. இந்த மேஃபீஸ் கார்டன் ப்ரோக்ராம் வந்து மார்ச் 14லேருந்து மே 12ஆம் தேதி வரை இருக்கிறதான்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம் இந்த மேஃபி கார்டன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாம் இப்போ இருக்கிறது டெர்மினல் 3ல் உள்ள டிபார்ச்சர் ஹால் முன்னாடி உள்ள இந்த மேஃபீஸ் கார்டனில் தான் இருக்கிறோம். இந்த இடங்களில் எந்தெந்த இடத்துலலாம் அந்த ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நாம் இப்போ இருக்கிறது டெர்மினல் 3ல் உள்ள டிபார்ச்சர் ஹால் முன்னாடி உள்ள இந்த மேஃபீஸ் கார்டனில் தான் இருக்கிறோம். இந்த டிபார்ச்சர் ஹாலில் இருக்கக்கூடிய இந்த மேஃபி டெக்கரேஷன் நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. நம்ம அந்த இடங்களில் இருந்து பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் ஒரு நல்ல இடமா இருக்குது. நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த ஃப்ளவர் எல்லாமே பிளாஸ்டிக் ஃப்ளவர் தான், ஆனால் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடங்கள்லேருந்து நம்ம ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கலாம் ஒரு நல்ல இடமா இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக்கு. ஃபுல்லாகவே இந்த டெக்கரேஷன் வந்து ரவுண்டாக பண்ணி அந்த இடங்களில் நமக்கு இந்த பலகையிலே பண்ணியிருக்கிறதுனா ஒரு நல்ல லுக்காகவே இருக்குது. இதெல்லாம் இந்த பலகையில் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டெக்கரேஷன் நல்ல அழகாக இருக்குது. நமக்கு இந்த மேலே நின்று நம்ம இந்த இடத்துல பேக்ரவுண்டில் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்க ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த மேஃபீஸ் கார்டனில். இந்த பேக்ரவுண்டை விட ஃப்ரண்ட்டில் நமக்கு அந்த ஃப்ளவரோடு இருக்கிறது இன்னும் நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடத்துல ஒரு நல்ல அழகான லுக்கு. இதிலே நமக்கு சொல்லியிருக்காங்க 70வது வருஷம் செலிப்ரேட் பண்ணக்கூடிய மேஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ளவர் எல்லாமே பிளாஸ்டிக்கில் உள்ள ஃப்ளவர் தான், வித் லைட்ஸோடு உள்ளது. நல்ல ஒரு அழகான லுக்காகவும் இருக்குது இந்த இடங்கள். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறது. நமக்கு இந்த இடங்களில் பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க நல்ல இடமா இருக்குது. இந்த மேஃபி கார்டன் வந்து டெர்மினல் 3ல் இருக்குது. ஆனால் இதோடைய இன்னொரு டெக்கரேஷன் வந்து டெர்மினல் 2ல் இருக்குதாட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல நமக்கு அரைவல் ஹால்லையும் இன்னும் இந்த குழந்தைகள் விளையாடுறதுலேருந்து எல்லாம் வசதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெக்கரேஷன் வந்து மார்ச் 14லேருந்து மே 12ஆம் தேதி வரை இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெக்கரேஷனை நீங்கள் பார்க்க வரணும்னா மே 12ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து பாருங்கள். நல்ல ஒரு அழகான இடமா இருக்குன்னு சொல்லலாம்.不是看那边，看妈咪这边，看妈咪这边，看妈咪。இந்த இடத்துல இருக்கிறதும் இந்த மேஃபி ஷாப் தான் இருக்குது. நமக்கு இந்த இடத்துல டிஷர்ட்டு, கீ செயின், அதே போல் அந்த டாய்ஸ் எல்லாமே வாங்கலாம். அதுக்கு வசதியாக இருக்குது. அதோட சேர்ந்து அந்த கீ செயின் வாங்குறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் பென்சில் கேஸு இதெல்லாம் சேர்ந்தாலும் இருக்குது. நம்ம வாங்குறதுக்கும் வசதியாக இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மேஃபீஸ் டாய்ஸ் எல்லாம் நல்லா ஒரு அழகான லுக்காக இருக்குது. வாங்குறதுக்கு வசதியாகிட்டு இந்த மேஃபி ஷாப்பும் இருக்குது. அதனால நல்லா இருக்குது. இதெல்லாம் வவுச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் மினிமம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளதுக்கெல்லாம். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நாம் இனிமேல் போய் பார்க்க போகக்கூடிய இடம் தான் இந்த மேஃபி ப்ளே கிரவுண்ட். இந்த டெர்மினல் 3ல் மேஃபி கார்டன் ப்ளே கிரவுண்டு இருக்குது, குழந்தைகள் விளையாடுறது. இந்த இடத்துக்குள்ளால் நம்ம போகிறதுக்கெல்லாம் பே பண்ணணும். வெல்கம் டு மீஃபி ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல.
மீஃபி ப்ளே கிரவுண்ட். Chào cô. இந்த இடத்துல குழந்தையோட விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த மேஃபீஸ் ப்ளே கிரவுண்ட். நம்ம குழந்தைகளோட வந்தோம்னா இந்த இடங்கள் விளையாடுறதுக்கு நல்ல இடமா இருக்குது. இந்த மீஃபி ப்ளே கிரவுண்டில் பால்ஸ் எல்லாம் நிறையா இடம் இருக்குது. பால்ஸுக்குள்ளால குழந்தைகளுக்கு மட்டும் விளையாடுறதுக்கு நல்ல இடமா இருக்குது. இந்த டெர்மினல் 3ல் பேஸ்மெண்ட் 1ல் இருக்கக்கூடிய இந்த டெக்கரேஷன் நல்ல அழகான இடமா இருக்குது. இந்த இடங்களில் நம்ம பாயிண்ட்ஸ் ரெடீம் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இடங்களில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் வசதியாக இருக்குது. கீ செயின், லெட்டர்ஸு, அதே போல் இந்த டாய்ஸு, பேகு, டிஷர்ட்டு, இப்படி இன்னும் நிறைய விதமான திங்ஸ் எல்லாம் நம்ம இந்த இடங்களில் வாங்கலாம். நீங்களும் வந்து பாருங்கள் இந்த மீஃபி கார்டன். இந்த இடத்துல நம்ம ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்க நல்ல ஒரு அழகான இடம்னு சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம உட்காந்தும் ஃபோட்டோ எடுக்கலாம். நம்ம இந்த இடத்துல உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம். நின்று ஃபோட்டோ எடுக்க ஒரு நல்ல இடமா இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நல்ல ஒரு செல்ஃபி ஸ்டிக்கோடு வாங்க. அப்படி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி ஃபோட்டோ வீடியோ எடுக்கலாம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த மீஃபி கார்டனோட டெக்கரேஷன். இந்த இடங்கள்லேருந்து நம்ம ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்க நல்ல இடமா இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள். இந்த இடங்கள்லாம் நிறைய டாய்ஸ் எல்லாம் விற்கிறாங்க, வாங்கலாம், வந்து பாருங்கள் நீங்களும். அப்படி இந்த இடங்களில் நம்ம பேக்ரவுண்டில் நினச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோக்கள் எடுக்க எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. இந்த பேஸ்மெண்ட்டில் இங்கே நிறைய பாயிண்ட்ஸை ரெடீம்ஷன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. வரும்போது பார்த்து வாங்க. நீங்கள் இந்த இடங்களில் டாய்ஸ்லேருந்து கீ செயின்லேருந்து எல்லாமே வாங்குகிற வசதியாக இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கவும் வசதியாக இருக்குது. நாம் இப்போ பார்க்குற இந்த இடம் வந்து நம்ம ஸ்கை ட்ரெயின்லேருந்து வெளியாகும்போது டெர்மினல் 3 என்ட்ரன்ஸில் இருக்குது. டெர்மினல் 3 என்ட்ரன்ஸில் இருக்குது. நல்ல ஒரு அழகான லுக்காகவும் இருக்குது. இது இந்த ரம்ஜானோட சேர்ந்த அந்த ஃபெஸ்டிவல்னே சொல்லலாம். நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. நம்ம பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. நாம் இப்போ சங்கி ஜுவலுக்குள்ளால் வரும். இந்த இடத்துல உள்ள அந்த வாட்டர் ஃபால் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக்காக இருக்கும். இந்த இடங்களில் வரும்போது நல்ல ஒரு அழகான லுக் இந்த இடத்துல. "70 years of மீஃபி" அப்படின்னு இந்த இடத்துல செலிப்ரேஷன் பண்ணி இதில் வச்சிருக்கக்கூடிய இந்த ஷாப்ஸும் நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இது வந்து டெர்மினல் 2ல் டிபார்ச்சர் ஹாலில் இருக்குது. மீஃபி கார்டனுடைய ஷாப்பிங் இந்த இடத்துல இருக்குது. ஷாப்ஸும் இந்த இடத்துல இருக்குது. நம்ம இங்கே என்னென்ன வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கும்போதே இது தெரியும். மீஃபி டாய்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது இந்த இடங்களில் நம்ம பார்க்கலாம். இந்த மீஃபி ஷாப்பில் நம்ம டாய்ஸு, கீ செயின், டிஷர்ட்டு எல்லாமே வாங்கிக்கலாம். அப்படி வசதியாக இருக்குது. இந்த மீஃபி கார்டன் வந்து 70 இயர்ஸ் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த டெர்மினல் 2ல் நம்ம வந்தாலே பார்க்கலாம். இந்த ரமதானை முன்னிட்டு நம்ம இந்த இடங்களில் நமக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகாக இருக்குது. நமக்கு இந்த இடங்களில் பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்க ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல ஒரு 5 மீட்டர் ஹைட்டில் ஒரு மரம், அந்த அதிலே நல்ல கலராக லைட் அறியக்கூடிய சீரியல் போட்டிருக்குது. நல்ல அழகான லுக்காக இருக்குது. இந்த இடத்துல அந்த கல்ச்சர், அந்த முஸ்லீம் கல்ச்சரோடு சேர்ந்த அந்த டெக்கரேஷனெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல அழகான லுக்காக இருக்குது இந்த இடத்துல பார்க்குறது. ஸோ இது வந்து டெர்மினல் 2ல் ரோ 9க்கும் ரோ 10க்கும் இடையில இருக்குது. அதே போல் ரோ 3க்கும் ரோ 4க்கும் இடையில இருக்குது. அப்படி இந்த இடத்துல ஒரு டெக்கரேஷன் நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்துருக்கூடிய டைமில் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. நீங்களும் வந்தீங்கன்னா பாருங்கள். இந்த இடத்துல ரமதான் ஃபெஸ்டிவலை முன்னிட்டு வச்சிருக்கக்கூடிய டெக்கரேஷன் நல்லா அழகாக இருக்குது. ஈத் அல்பிதா நல்ல ஒரு அழகான டெக்கரேஷன், கல்ச்சரோடு பண்ணியிருக்கிறது நல்ல அழகான லுக்காகவும் இருக்குது. இந்த இடங்களில் நம்ம வந்து பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இடம், வசதியாக இருக்குது. குழந்தைகளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம்.
நீங்களும் வந்து பாருங்கள். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.